வாசிக்கேட்ட அருமையான எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தூய தோமையர் ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், இந்த புதிய மாதத்திலே இந்த ஜூன் மாதம் இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகின்றது? 5 மாதங்கள் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வந்து விட்டார். இந்த 6ஆம் மாதத்திற்குள்ளாக நாம் காலெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த 6வது மாதம் எப்படி இருக்க போகின்றது என்கின்ற ஒரு நினைவோடு கூட, கேள்வியோடு கூட, ஒரு பதற்றத்தோடு கூட, நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க போகின்றது, நாம் எப்படியாக வாழப் போகின்றோம், நம்முடைய கால சூழ்நிலைகள் இப்படி இருக்கின்றது, நம்மை சுற்றி இருக்கின்ற காரியங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கின்ற என்கின்ற பலவிதமான கேள்விகளோடு கூட ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய பார்வைக்கு எல்லாம் மறைக்கப்படாமல் இருக்கின்றது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆக நமக்கு முன்பதாக என்ன இருக்க போகின்றது, நாம் என்ன செய்ய போகின்றோம், எதையெல்லாம் நமக்கு நடக்க போகின்றது என்பதை ஆண்டவர் முன்கூட்டி எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கின்றார். ஒரு நாளும் நம்மை வெட்கமடைய செய்யவே மாட்டார். அவருடைய பார்வைக்கு ஒன்றும் மறைவானது ஒன்றும் இல்லை. இதை நான் சொல்லும் பொழுது அருமையான சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதத்தில் சொல்லுகின்றார், தாயின் கருவிலே நான் உருவாகும் முன்னமே எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. நாம் கருவாய் இருக்கும் பொழுதே இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் நாள் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதை தேவன் முன்கூட்டி நம்முடைய தாயின் கருவிலே தம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டார். இந்த ஜூன் மாதத்தில் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ பாதாளத்திலே பழுதுகை போட்டாலும் அங்கேயும் நான் இருப்பேன். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஜூன் மாதத்தில் ஆண்டவர் உண்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், என்னுடைய பார்வைக்கு ஒன்றும் மறைவானது ஒன்றும் இல்லை. ஆகவே ஆண்டவர் அதின் காலத்திலே நேர்த்தியாக நமக்கு எல்லாவற்றையும் இந்த ஜூன் மாதத்தில் அவர் செய்வார். இது நடக்குமா, அது நடக்காதா, இது முடியுமா, முடியாதா என்கின்ற கேள்விகளுக்குள்ளாக நாம் பயந்து வாழாதபடிக்கு தைரியத்தோடு கூட ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கின்ற உணர்வோடு கூட நாம் வாழும் பொழுது கர்த்தர் யாவையும் நமக்காக செய்து முடிப்பார். அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது என்று சொல்லி இங்கு அருமையான எபிரேயருக்கு எழுதும்போது பரிசுத்த பவுல் எழுதுகின்றார். அவருடைய கண்களுக்கு எல்லாம் நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஒருவேளை எல்லாவற்றையும் நாம் மூடி மறைக்கலாம் மனுஷர்களுக்கு முன்பதாக, ஆனால் தேவனுக்கு முன்பதாக எல்லாம் நிர்வாணமாயும் எதையும் மறைக்கப்படாதாயும் அவைகள் வெளியரங்கமாயும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எதை நாம் மறைத்தாலும் ஆண்டவருக்கு முன்பதாக எதை நாம் மறைக்கவே முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நிர்வாணமாய் நம்மை பார்க்கின்றார். ஆகவே அதனால்தான் அருமையாக சொல்லுகின்றார்கள், நீ நிர்வாணமாய் வந்தாய், நிர்வாணமாய் போவாய். முடிந்து போச்சு. ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கும் பொழுது அவர் நிர்வாணமாய் தான் உருவாக்கினார். அவர்களுக்கு இலைகளை போட்டு உருவாக்கவில்லை, இல்லை தோள்களை போட்டு உருவாக்கவில்லை. ஆண்டவருடைய பார்வையிலே நாம் நிர்வாணமாய் நாம் இருக்கின்றோம். எத்தனை காரியத்தை வைத்து நாம் மறைத்தாலும் தேவனுக்கு முன்பதாக எதையும் மறைக்கவே முடியாது. ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மை குறித்து அறிந்தவராய் அவர் இருக்கின்றார்.
அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக இந்த வசனத்தில் முடிப்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் கணக்கு ஒப்புவிக்கிறது யாருக்கு என்றால் மனுஷர்களுக்கு அல்ல, நம்மை உருவாக்கின தேவனுக்கு தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே இந்த மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாயிரு. அடுத்த ஒரு வார்த்தை அவர் சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே அவர் இருக்கும்போது சொல்லுகின்றார், உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். ஆகவே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது நம்மை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மட்டும்தான். ஆகவே இந்த உலகத்தை குறித்தோ, இந்த உலகத்தில் உள்ளவைகளை குறித்தோ, இந்த உலகத்தில் உள்ளவர்களை குறித்தோ, அதை நம்மை நெருக்கி நிற்கின்ற மற்றவர்களை குறித்தோ நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் நம்மோடு கூட இந்த ஜூன் மாசம் அவர் பயணிக்க போகின்றார் என்பதை நாம் மறக்கவே கூடாது. அவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கின்றார். எல்லாவற்றையும் நமக்காக அவர் கட்டாயம் செய்து முடிப்பார். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தைரியமாக இந்த மாதத்தை நாம் தைரியமாக துவக்குவோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். முதலாம் வசனத்திலே எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவன். அப்போ எதுக்குதான் பயந்திருக்கணும்? ஆண்டவருடைய வாக்கு தத்தத்திற்கு மட்டும்தான் நாம் பயந்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த வாக்கு தத்தத்தை தேவன் மீறவே மாட்டார். ஆகவே இந்த வாக்கு தத்தத்திற்காக நாம் பயந்திருக்க கடவோம். இந்த ஜூன் மாதம் முழுக்க ஆண்டவர் நம்ம சொன்ன வார்த்தைகள் அவருடைய பார்வைக்கு மறைவானவைகள் ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே நம்ம உண்டாக்கின தேவனுக்கு நாம் பயந்திருக்க கடவோம். கர்த்தர் நமக்காக யாவையும் இந்த ஜூன் மாதத்திலே செய்து முடிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்பா, எத்தனை அருமையான வார்த்தையை எங்களுக்கு நீர் தந்திருக்கின்றேன். உம்முடைய கண்களுக்கு ஒன்றும் மறைவாய் இருப்பதில்லை. நாங்கள் நிர்வாணியாய் இருக்கின்றோம். ஆமாண்டவரே, நீர் எங்களுடைய படைப்பின் காரியமே அப்படிதான் ஆண்டவரே. உமக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் உமக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் உள்ளவைகளுக்கோ உலகத்தில் உள்ளவர்களுக்கோ அல்ல ஆண்டவரே. உருவாக்கின தேவன் நீர். உமக்கு தான் நாங்கள் ஆண்டவரை கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த ஜூன் மாதத்திலே எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருப்பீர். நீர் எங்களை வழி நடத்துவீர். நீர் எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையான காரியத்தையும் தருவீர் என்பதை உணர்ந்து விசுவாசித்து இந்த ஜூன் மாதத்தை உடைய கரங்களிலே எங்களை தானே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். தேவன் நீர் எங்களை ஏந்தி கொள்ளும், எங்களை சுமந்து கொள்ளும், எங்களை பராமரித்தருளும், எங்களை காப்பாற்றியருளும். உமக்கு எல்லா துதி கனம் மகிமை நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பாராக. விசேஷமாக இந்த ஜூன் மாதத்திலே அவர் இருப்பாராக. ஆமென்.